சுல்தான் அமீர், கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்துகள், இஸ்லாமிய இயக்கங்கள், அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். இன்றைய தேதியில கோவை மாவட்டத்தில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை, பயங்கரவாத தாக்குதல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த இந்த தேசத்தை, உலக அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மனிதர், எந்த நீதி தர்மங்களை பின்பற்றாத ஒரு வியாபாரி ஒரு நாட்டினுடைய அதிபரானால் என்ன நடக்கும் என்பதற்கு நிகழ்கால உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார்கள். அவருடைய அனைத்து நடவடிக்கையும் வியாபாரத்தை மையமாக கொண்டே இருக்கிறது, பொருளாதாரத்தை மையமாக கொண்டே இருக்கிறது. ஈரானுடைய அந்த எண்ணெய் வளத்தை சுரண்டுவதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடம் பொய்யான ஒரு செய்தியை சொல்லி, ஈரான் தேசத்தில் அணு ஆயுதம் இருக்கிறது என்கிற பொய்யான செய்தியை சொல்லி இன்று அந்த தேசத்தை சுடுகாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதை போலத்தான் ஏற்கனவே புஷ் அவர்கள் ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசேன் அவர்களை அணு ஆயுதம் இருக்கிறது என்று தாக்கி, அதன் பிறகு அந்த தேசத்தை அணு ஆயுதம் இல்லை என்று மன்னிப்பு கோரினார். அதுபோல இன்று அதே போல ஒரு தாக்குதலை அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு பாசிச பயங்கரவாத இராணுவ படை ஒரு நாட்டின் ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு அதிபரை அந்த ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான பல்வேறு முயற்சிகள் செய்தார்கள். அது எடுபடாத காரணத்தினால் இன்று அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த படுகொலையை கண்டித்து இன்றைய தேதியில கோவை மாவட்டத்திலே ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதுபோல இந்த நாட்டினுடைய பிரதமர், பாரத பிரதமர் அவர்கள் இந்த அதிபருடைய அலி காமேனி அவர்களுடைய படுகொலையை கண்டிப்பதற்கு பதிலாக ஈரான், பஹ்ரைன் மீதும் UAE மீதும் தாக்குதல் நடத்தியதை கண்டித்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள், இந்த தேசத்திற்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. இது காந்திய தேசம், நேருவின் தேசம், ஜனநாயக தேசம். இந்த பிரதமர் 80,000 பேரை படுகொலை செய்த, பாலஸ்தீன மக்களை கொன்றளித்த இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் சென்று அந்த நெதன்யாகுவை நல்ல பிரதமர் என்றும், அது இந்திய தேசத்தினுடைய தந்தை தேசம் என்றும் சொல்லி வருகிறார். அந்த தேசம் உண்மையிலேயே பாலஸ்தீன மக்களுக்கான தேசம். பாலஸ்தீன மக்களுக்கு உரிமையான இந்த தேசத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற நெதன்யாகு யூத கூட்டத்தை ஒரு நல்ல அதிபர் என்று சொல்லி அவரிடமிருந்து ஒரு உயரிய விருதை பெற்று வந்திருக்கிறார். மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் உடனடியாக அந்த இஸ்ரேல் நாட்டிலிருந்து பெற்றிருக்கிற விருதை திருப்பி அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கின்றோம்.